ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று 2 நாள் பயணமாக மங்கோலியா சென்றுள்ளார். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் எல்லைப்பகுதி பாதுகாப்பு குறித்து இன்று முதல் 4 நாட்கள் நாடாளுமன்ற நிலைக்குழு ஆய்வு மேற்கொள்கிறது. மேகதாது அணை பிரச்சினையில் தமிழக அரசு எவ்வித சமரசத்திற்கும் உடன்படாது என்று மாநில அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். கொலம்பியா அதிபராக வலதுசாரி கட்சித் தலைவர் எபிலார்டோ எஸ்பிரியா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் பிரீத்தம் கேந்திரே தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று 2 நாள் பயணமாக மங்கோலியா சென்றுள்ளார். இந்த பயணம் குறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அந்நாட்டு தலைவர்களுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து தாம் நடத்தவுள்ள பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமையும் என்று குறிப்பிட்டுள்ளார். மங்கோலிய வெளியுறவு அமைச்சர் பாட்சட்ஸ்கேயை தாம் சந்தித்து பேச இருப்பதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தமது மங்கோலிய பயணத்தை முடித்துக் கொண்டு டாக்டர் ஜெய்சங்கர் வரும் புதன்கிழமை தென்கொரியா செல்கிறார். அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் சோஹென் மற்றும் அந்நாட்டு தலைவர்களை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேசவுள்ளார். ஜீஜூவில் உள்ள அமைதிக்கான அமைப்பு கூட்டத்தில் அவர் பேசவுள்ளார். அப்பகுதியில் வளர்ச்சிக்கான திட்டங்கள் குறித்தும் டாக்டர் ஜெய்சங்கர் விவாதிக்க உள்ளார். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் யூனியன் பிரதேசங்களில் எல்லை பாதுகாப்பு மற்றும் நாட்டின் வெளியுறவுக் கொள்கை தொடர்பான விஷயங்கள் குறித்து திரு சசி தரூர் தலைமையிலான வெளியுறவு விவகாரங்களுக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு இன்று தமது ஆய்வை தொடங்கியுள்ளது. ஜம்மு, ஸ்ரீநகர், கார்கில், லே ஆகிய இடங்களுக்கு நேரடியாக சென்று இந்த குழு 4 நாட்கள் ஆய்வு மேற்கொள்கிறது. சிந்து நதிநீர் பகிர்வு ஒப்பந்தத்தை இந்தியா தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கும் சூழ்நிலையில் அண்டை நாடுகளுடனான இருதரப்பு உறவுகள் குறித்தும் இக்குழு ஆய்வு மேற்கொள்கிறது. எல்லைக் கட்டுப்பாட்டு கோட்டுப் பகுதி மற்றும் சர்வதேச எல்லைப் பகுதிகளில் எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை தடுப்பது மற்றும் அச்சுறுத்தல்களுக்கு தீர்வு காண்பதற்கான முயற்சிகள் குறித்தும் நாடாளுமன்ற நிலைக்குழு ஆய்வு செய்ய உள்ளது. கிழக்கு லடாக் பகுதியில் அமைந்துள்ள சீனாவுடனான எல்லைக்கோட்டுப் பகுதியில் தற்போது நிலவும் சூழ்நிலை குறித்தும் ஆய்வு மேற்கொள்ளப்பட உள்ளது. 2 யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த அரசு மற்றும் ராணுவ அதிகாரிகளுடன் பாதுகாப்பு தொடர்பான விஷயங்கள் குறித்தும் ஆய்வு செய்யப்பட உள்ளது. இக்குழு புதுதில்லியிலிருந்து புறப்படும் முன் வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி அண்டை நாடுகளுடன் இந்தியா மேற்கொண்டுள்ள உறவுகள் மற்றும் வெளியுறவுக் கொள்கைகள் குறித்து விளக்கினார். மேகதாது அணை பிரச்சினையில் தமிழக அரசு எவ்வித சமரசத்திற்கும் உடன்படாது என்று மாநில அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். பேரவையில் இன்று காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு தமிழக அரசால் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் குறித்து சில கட்சிகளின் உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்து பேசிய அமைச்சர், இந்த அணை கட்டுவதற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கக்கூடாது என முதலமைச்சர் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருப்பதாகவும் பிரதமரை நேரில் சந்தித்து இது தொடர்பாக வலியுறுத்தியதாகவும் தெரிவித்தார். காவிரி நதிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காண புதிய நடுவர் மன்றம் அமைப்பதால் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என்றும் திரு ஆனந்த் விளக்கமளித்தார். தமிழகத்தில் உள்ள அனைத்து தொழிற்சாலைகளிலும் விபத்து நடைபெறாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கண்டிகைப்பேரில் நேற்று ஏற்பட்ட விபத்து குறித்து பேரவையில் விதி 110 கீழ் விளக்கமளித்த அமைச்சர், உயிரிழப்பை தடுக்கும் வகையில் மாநில அரசு துரிதமாக செயல்பட்டதாக தெரிவித்தார். கோவாவில் இரும்புத்தாது சட்டவிரோத சுரங்க முறைகேடு தொடர்பான வழக்கில் 1023 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்க இயக்குநரகம் முடக்கியுள்ளது. இது தொடர்பாக அந்த இயக்குநரகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் சல்கோகர் மைனிங் இண்டஸ்ட்ரீஸ் உள்ளிட்ட நிறுவனங்களின் சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவின்படி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமலாக்க இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் 2 நாள் பயணமாக இன்று மத்திய பிரதேச மாநிலம் போபால் செல்கிறார். இன்று மாலை போபால் மாவட்ட ஆட்சியருடன் அவர் ஆலோசனை நடத்தவுள்ளார். நாளை தேவாஸ் மாவட்டத்தில் உள்ள டோகாகுயி என்ற கிராமத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டங்களை டாக்டர் எல் முருகன் தொடங்கி வைக்கவுள்ளார். பிரிக்ஸ் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களின் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் பாதுகாப்பு ஆலோசகர்கள் பங்கேற்கின்றனர். உலகளாவிய பாதுகாப்பு சவால்கள் குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்படும். உறுப்பு நாடுகள் எதிர்கொள்ளும் தேசிய பாதுகாப்பு சவால்கள் குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட உள்ளது. தீவிரவாதத்திற்கு எதிராக அமைக்கப்பட்டுள்ள பிரிக்ஸ் குழு வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கை குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட உள்ளது. கொலம்பியா அதிபராக வலதுசாரி கட்சித் தலைவர் அபிலார்டோ எஸ்பிரியா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அதிபர் தேர்தலில் இடதுசாரி வேட்பாளர் இவான் கெபிடாவை அவர் வென்றார். எஸ்பிரியா 1,29,00,000 வாக்குகளும் கெபிடா 1,27,00,000 வாக்குகளும் பெற்றனர். அமெரிக்கா, அர்ஜென்டினா, சிலி நாடுகளின் தலைவர்கள் எஸ்பிரியா வெற்றிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியாவுடன் $428 மில்லியன் மதிப்பிலான பாதுகாப்பு தளவாடங்களை வழங்க அமெரிக்கா ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின்படி அதிநவீன ஹோவிட்சர் பீரங்கிகள், அப்பாச்சி ரக ஹெலிகாப்டர்கள் உள்ளிட்டவற்றை இந்தியாவிற்கு வழங்க இருப்பதாக அமெரிக்க ராணுவ தலைமையகமான பென்டகன் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தளவாடங்களை வழங்குவதுடன் அவற்றின் பராமரிப்பிற்கு தேவையான உதிரி பாகங்கள் மற்றும் பிற சேவைகளை வழங்கவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இந்திய பொறியாளர்களுக்கு உரிய பயிற்சி, தொழில்நுட்ப சேவைகளையும் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை 3% குறைந்துள்ளது. சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற அமெரிக்கா, ஈரான் இடையேயான பேச்சுவார்த்தைகளை அடுத்து கச்சா எண்ணெயின் விலை குறைந்துள்ளது. ஈரானிலிருந்து ஏற்றுமதி அதிகரிப்பதற்கும் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் தடையற்ற போக்குவரத்திற்கும் வழி ஏற்பட்டுள்ளதால் கச்சா எண்ணெய் விலை சற்று குறைந்துள்ளது. சர்வதேச சந்தையில் பிரெண்ட் கச்சா எண்ணெய் பீப்பாய் ஒன்று $79 அமெரிக்காவின் மேற்கு டெக்சாஸ் கச்சா எண்ணெய் பீப்பாய் ஒன்று $75 உள்ளது. மேற்கு வங்கம் ஜல்பாய்குடியில் நேரிட்ட சாலை விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 6 அதிகரித்துள்ளது. காயமடைந்த 25 பேர் ஜல்பாய்குடி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அம்மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ஆனந்தமய் பர்மன் மருத்துவமனைக்கு நேரில் சென்று காயமடைந்தவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி இரங்கல் தெரிவித்துள்ளார். பஞ்சாப், ஹரியானா, உத்தராகண்ட், இமாச்சல பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளம், கர்நாடகா, கோவா, அசாம், மேகாலயா உள்ளிட்ட மாநிலங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானா, கிழக்கு உத்தரப்பிரதேசம், கிழக்கு மத்திய பிரதேசம் உள்ளிட்ட பகுதிகளில் வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் பிரீத்தம் கேந்திரே தங்கப்பதக்கம் வென்றார். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றியுள்ளார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 1 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று சீன தைப்பேயை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி இன்று இரவு 9 மணிக்கு நடைபெறுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் எகிப்து 3-1 என்ற கோல் கணக்கில் நியூசிலாந்தை வென்றது. டலாஸில் இன்று இரவு மணி 10:30க்கு நடைபெற உள்ள ஆட்டத்தில் அர்ஜென்டினா ஆஸ்திரியாவை எதிர்கொள்கிறது. நாளை அதிகாலை மணி 2:30க்கு நடைபெறும் ஆட்டத்தில் பிரான்ஸ் ஈராக்குடன் மோதுகிறது. இந்தியா, இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஒருநாள் கிரிக்கெட் தொடர் அடுத்த மாதம் 14ஆம் தேதி தொடங்குகிறது. முதல் போட்டி எட்ஜ்பஸ்டனில் 14ஆம் தேதியும், 2வது போட்டி கார்டிஃபில் 16ஆம் தேதியும், 3வது மற்றும் இறுதிப் போட்டி லார்ட்ஸில் ஜூலை 19ஆம் தேதியும் நடைபெற உள்ளன. முன்னதாக இந்தியா, அயர்லாந்துக்கு எதிராக 2 டுவெண்டி கிரிக்கெட் போட்டிகளில் விளையாட உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று 2 நாள் பயணமாக மங்கோலியா சென்றுள்ளார். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் எல்லைப்பகுதி பாதுகாப்பு குறித்து இன்று முதல் 4 நாட்கள் நாடாளுமன்ற நிலைக்குழு ஆய்வு மேற்கொள்கிறது. மேகதாது அணை பிரச்சினையில் தமிழக அரசு எவ்வித சமரசத்திற்கும் உடன்படாது என்று மாநில அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். கொலம்பியா அதிபராக வலதுசாரி கட்சித் தலைவர் எபிலார்டோ எஸ்பிரியா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் பிரீத்தம் கேந்திரே தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.